வணக்கம் फ्रेंड्स, இது VPM ஆடியோஸ். நான் பிரதாப். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே குறைந்த விலையில் ஒரு 5.1 ஆம்பிளிஃபயர் எப்படி செய்கிறது, அந்த ஆம்பிளிஃபயருக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், என்னென்ன போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், நம்ம கம்மியான விலையில் செஞ்சாலும் கூட நமக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி எந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து நல்ல கிளாரிட்டியான ஆடியோ கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் இந்த ஆம்பிளிஃபயரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி யூஸ் பண்ணியிருக்கேங்கிறது தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இந்த ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட் வியூ இது தான். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். எல்லா வேல்யூமுக்குமே பேஸு, ஸ்ட்ரிபிள், சப் அண்டு சென்ட்ரு, ரியரு, ஃப்ரண்ட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி மேனுவலாக கொடுத்துருக்கோம். மாஸ்டர் வேல்யூமும் கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட் வியூ இது தான். இந்த ஆம்பிளிஃபயருக்கு நம்ம பவர் சப்ளைன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணோம். 20020 5 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அதே மாதிரி 6 ஆம்ப்ஸ் டயோடு யூஸ் பண்ணி ரெக்டிஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4700 மைக்ரோஃபாரடு 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் யூஸ் பண்ணுற ஐசி பார்த்தீங்கன்னா நம்ம 2030 ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு யூஸ் பண்ணுறோம். 2030 ஐசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். நமக்கு அதிக வாட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுறவங்களுக்கு தான் வந்து அந்த ஐசி வந்து போட முடியாது. நம்ம வீட்டில் ஒரு நார்மலாக ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ கேட்கணும் அப்படின்னா நமக்கு 2030 ஐசி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பு வந்து 8 இன்ச் யூஸ் பண்ண போகிறோம் இதில். அதனால் நம்ம வந்து 4141 யூஸ் பண்ணியிருக்கோம் எஸ்டிகேவில். அதுவே இன்னும் கொஞ்சம் ஹெவியாக சப்பு யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா எஸ்டிகேவில் 4191 ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான வந்து சப்வூஃபர் நமக்கு கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பியரும் கூட இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம் நம்ம அந்த மாதிரி வைக்கும்போது. இந்த ஆம்பியருக்கு கூட ஒர்க் ஆகும், இருந்தாலும் வந்து முழு எஃபெக்டை நம்ம வந்து அதை உணர முடியாது. அதனால் ஒரு 7 ஆம்பியர் போட்டு அந்த மாதிரி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம இதில் வேஸ்டபிளுக்கு ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சரௌண்டிங்கும் சப்பும் வந்து ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 2 போர்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இதில் தமிழ் பாட்டு போட்டே உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நிறைய பேர் தமிழ் பாட்டு போட்டு டெஸ்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் சரி காப்பிரைட்டே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் இதோட சரௌண்டிங் எப்படி இருக்குது, இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் நான் தமிழ் பாட்டு போட்டே உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். முடிஞ்ச வரையில் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா இந்த ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆம்பிளிஃபயரை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ரியர் இப்போ வச்சு காட்டுறேன் உங்களுக்கு சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். Play by USB drive.